பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரமா, வெட்டி அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனிகள் தருகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரே மெய்யான திராட்சை செடி, நாம கொடிகள். அவரில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மளால கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேகர் சுய முயற்சியில எதையாவது சாதித்து விடலாம், எப்படியாகிலும் முன்னேறி விடலாம் என்று சொல்லி தங்களை என்ன பண்றாங்க, அதிகமா பிரயோகிக்கிறாங்க, சுயபலத்தை பிரயோகிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கனி கொடுக்க விரும்பினால் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பிரமாணங்களின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருந்ததுனால தான் அவருக்குள்ளாக அந்த கனிகள் வெளிப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நாமும் ஆவியானவரோடு இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆவியின் கனிகள் தான் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் போன்ற காரியங்களை நம்மளிலிருந்து பிறப்பிக்க முடியும். ஆகவே ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசங்களில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனி தருகிறவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கனி கொடுக்காதவருடைய நிலை என்னவென்று வசனம் சொல்கிறது, அவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக தள்ளப்படாதபடிக்கு காலம் இப்பொழுது சமீபமாக இருக்கிற அப்படின்னாலே இந்த காலத்திலே நாம் கனி கொடுக்க தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.